ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சுமே பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ஸ்டிச்சு தான். இது நீங்கள் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இது மாதிரி ஹார்ட் ஷேப்பில் வர பெட்டல் ஷேப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் ஷேப்பெல்லாம் இப்படி ஜாயின் பண்ண மாதிரி இந்த ஷேப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வாட்டர் ஃபில்லிங் அந்த டர்ன் பண்ணும்போது இந்த கர்வில் கொஞ்சம் ஈஸியாக வரும். இந்த ஸ்டிச்சு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் இப்படி போடணும் அப்படின்னு கிடையாது. இந்த ஹார்ட் ஷேப் அந்த கர்வ் இருக்கு இல்லையா, இதில் நம்ம ஒரு ஸ்பேஸ் இருக்குதுன்னா அதுக்கு நம்ம ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். அதிகமாக இடையில கேப் விடக்கூடாது. ஆனால் ஒரே லைன் மாதிரி இருக்கக்கூடாது. வளைவு நெளிவாக தான் நம்ம ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஷேப்பில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரா பண்ண தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்ட்ரெஸ்ட் ஆப் இருக்குது இல்லையா, அந்த ஆப்பில் நீங்கள் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஷேப்ஸ்னு போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு இதே இது ட்ரா பண்ணது நிறையா கிடைக்கும். அதை நீங்கள் ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அது மேலே ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி அந்த கர்வ் ஷேப்பில், அதாவது அந்த உள்ள பெண்ட் பண்ண மாதிரி இருக்குது இல்லையா, அந்த ஹார்ட் ஷேப்பில் வரல அப்படின்னா நீங்கள் இப்படி ஒரே ப்ளைன் கர்வாங்க கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சின்னதாக போட்டிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இப்போ அந்த ஹார்ட் ஷேப் மாதிரி இல்லை அப்படின்னா ப்ளைன் ஷேப்லேயே நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இப்போ நான் ட்ரா பண்ணுறதுலேயும் இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரெண்டில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதுவே நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த ஹார்ட் ஷேப் கர்வ் போடும்போது அந்த கரெக்டாக பெண்ட் பண்ணி வரணும். அது முடியல அப்படின்னா நீங்கள் இப்படி ப்ளைன் ஷேப்பை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஸ்பேஸ் ஃபுல்லும் நம்மளுக்கு ஃபில் ஆகணும், அவ்வளோதான். இப்போ நம்ம செயின் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட்டில் டபுள் த்ரெட் தான் போட்டிருக்கேன். டூலிப் நீடில் தான். இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே ஷேப் மேலே நம்ம ஸ்டிச்சு போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு பண்ணும்போது செயின் ஸ்டிச்சு ரொம்பவே குட்டி குட்டியாக போடணும். இல்லை அப்படின்னா இப்போ நான் இழுத்து பார்த்தீங்களா அது மாதிரி ரொம்ப இழுத்துட்டு வந்துடும். அதனால் நீங்கள் அந்த கர்வில் கரெக்டாக வரணும், அந்த பெண்டெல்லாம் நம்மளுக்கு நீட்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் செயின் ஸ்டிச்சை ரொம்ப குட்டி குட்டியாக போடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பழகும்போது ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் செயின் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் வாட்டர் ஃபில்லிங் உங்களுக்கு நீட்டாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே ட்ரா பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. நார்மலாக நம்ம எப்பவும் போல் கை வந்த போக்கில் நம்ம ஸ்டிச்சு போட்டுக்கலாம். ஸ்டார்டிங் பழகும்போது மட்டும் நம்மளுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வராது. அதனால் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அந்த ஸ்பேஸ் ஃபுல்லுமே நாம் ஸ்டிச்சு போட்டோம் இல்லையா, அந்த த்ரெட்டு கலர் தான் தெரியும். அந்தளவுக்கு நீங்கள் நெருக்கமாக பண்ணணும். செயின் மட்டும் ரொம்பவே குட்டி குட்டியாக தான் போடணும், பெருசாக போட வேண்டாம். யூடியூப்பில் போடுற வீடியோஸ் வச்சே நீங்கள் ப்ளவுஸ் போட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போடலாம். நார்மலாக ப்ளவுஸுக்கு தேவையான ப்ளவுஸ் ஒர்க்குக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டிச்சு எல்லாமே உங்களுக்கு
நான் வீடியோஸில் கண்டிப்பாக கொடுத்துருவேன். இதை தவிர உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக ஆரி கோர்ஸ் வேணும் அப்படின்னா கிருத்திகா ஆரி ஒர்க் டிசைனுங்கிற இன்ஸ்டா பேஜில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். இப்போது வாட்டர் ஃபில்லிங் உள்ளே வந்து ஃபில் பண்ணிட்டு இல்லையா, இப்போ நம்ம அந்த சர்க்கிள் ஃபுல்லும் நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நாட் நான் போடுறோம் இல்லையா, இப்போ நான் எந்த இடத்துல போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண செயினுக்கு உள்ளே தான் போடுறேன். அப்போ தான் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம், எந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஃபஸ்ட்டு ஷேப்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி பிக்சர்ஸ்லாம் நீட்டாக வரும். குட்டி குட்டி பிக்சர்ஸில் நீங்களே வாட்டர் ஃபில்லிங் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸில் ஒர்க்கு பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் யூஸ் பண்ணுவோம். வாட்டர் ஃபில்லிங் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்பவே நம்மளுக்கு ஃபில்லிங்காக தெரியும். சும்மா எம்டியாக இருக்கிற ஸ்பேஸில் நீங்கள் வாட்டர் ஃபில்லிங் போட்டால் உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதே வாட்டர் ஃபில்லிங்கில் நீங்கள் 2 சில்க் த்ரெட்டுக்கு பதிலாக 1 சில்க் த்ரெட்டும் 1 ஜரி த்ரெட்டு வச்சும் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் பண்ணும்போது இடையிடையே நம்ம சீக்வன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.